வெயில் காலத்தில் கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்காயை வச்சு ஒரு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் நமஸ்தே, நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபீஸ். தேவையான பொருட்கள் 2 வெள்ளரிக்காய். இது கொஞ்சம் முத்தலானதாக பார்த்து வாங்கிக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும். துவரம்பருப்பு வேக வச்சது 1 கப். பாசிப்பருப்பு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு மூடி துருவி வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகா, ஜீரகம் 1 டீஸ்பூன். இதை மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். காய் ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விடணும். ஏன்னா இது நீர் காய்ங்கிறதுனால தானாகவே நிறையா தண்ணி விடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடணும். குழையாமல் வேக வச்சுக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பதமாக வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், காய் எவ்வளோ பதமாக வெந்திருக்கு. இது மாதிரி தான் குழையாமல் நம்ம வேக வச்சுக்கணும். எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இதனால தான் நான் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். இதில் வெந்த பருப்பு, தேங்காய், ஜீரகம், மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரவிட்டால் போதும். இந்த பாருங்கள், கூட்டு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் தாளித்து கொட்டணும். கொத்தமல்லியை வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த கூட்டு மைல்டாக இந்த வெயிலுக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் சின்ன குழந்தைங்களுக்கு கூட சுட சுட சாதத்தில் நெய் சேர்த்து சாப்பிட கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் குயிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வெயிட்டிங் ஃபார் யுவர் நைஸ் கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.